மன்னிப்பு கேட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது வந்து என்ன சொல்றது, உடனே ஒரு இமீடியட் ஆக்ஷன் எடுத்ததுதான் நம்ம கொஞ்சம் யோசிக்கிற வகையில இருக்கு. இது வந்து இல்ல அவங்க தரப்புல வந்து அவங்க சொல்றது நியாயமா தானே இருக்கு. இப்ப இவர் வந்து இவ்வளவு ஒரு அநாகரிகமா கொச்சையா பேசியிருக்க கூடாது இல்ல. இல்ல இன்னைக்கு வந்து திமுக காரங்க பண்ற எல்லாத்தையுமே பாருங்க நீங்க. இன்னைக்கு அந்த கைது நடவடிக்கை எல்லாத்துலயுமே பாருங்க, ஒருத்தன் பேரிகார்டுல ஏறி குதிக்கிறான். அவர் கமிஷனர் கோவப்பட்டு அவனை முதுகுல 2 தட்டு தட்டுறாரு. சோ இந்த மாதிரி பண்றது, அதுக்கப்புறம் ரோட்ல வந்து போறவனை பிடிச்சு அடிக்கிறது. சோ அப்பதான் அது அராஜகத்தின் உச்சமா தானே இருக்கு இவங்களோடது. இந்த மாதிரி வன்முறையை தான் தூண்டி விட கூடாதுன்னு சொல்றோம். அதாவது இப்போ வந்து அவங்க சும்மாவே கல்ல தூக்குறாங்க, கம்ப தூக்குறாங்கன்னா அதுக்கு ஏன் நம்ம ரீசன் கொடுக்குறோம், அதுக்கு ஏன் நம்ம காரணம் கொடுக்குறோம் அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். இப்போ உதயநிதி அண்ணனை பொறுத்தவரை அவர் வந்து சொல்லிட்டாரு. சோ சொன்னதுக்கு அவர் உண்டான பலனை வந்து கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும். அதுல வந்து எந்தவித ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா உடனடியா நீங்க கைது நடவடிக்கை பண்ணி தஞ்சாவூர்ல கேட்டா தஞ்சாவூர்ல இருந்தா அக்கரன்ஸ் நடக்குதுங்கிறாங்க. அதனால அங்க போய் விசாரணை நடத்தணுங்கிறாங்க. சோ விசாரணையை வந்து நீங்க சென்னையிலேயே, இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூ. இதுல வந்து பயங்கரமான ஒரு சேஃப்டி இஷ்யூ இருக்குது. இந்த நம்ம எதிர்கட்சி தலைவர் அவருக்கும் தாவேக்காவினருக்கும் பயங்கர ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இந்த நேரத்துல நீங்க வந்து தஞ்சாவூர் கொண்டு போகும்போது அங்க என்னெல்லாம் சூழ்நிலை நடக்குதோ அது மட்டும் இல்ல, அவருக்கு ப்ராப்பரான பாதுகாப்பு கொடுக்கணும். அவருக்கு மட்டும் இல்ல, அவர் கூட உள்ள ஆட்கள், பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே நீங்க ப்ராப்பரான ஒரு பாதுகாப்பு. பாதிக்கப்படுறது என்னவோ எனக்கு தெரிஞ்சு காவல்துறையினர் தான். அதுதான் சொல்றேன். அவங்க வந்து 2 பேருக்கும் நடுவுல என்ன பண்ணுவாங்க காவல்துறையினர்? இருவேறு கட்சிகளுக்கு இடையே போராட்டங்கள் நடக்குது. அப்ப 2 பேருக்கு நடுவுல இருக்கும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? சோ எல்லாமே இதுல சஃபர் ஆகுறாங்க. அதுதான் நான் சொல்றேன். சோ இதை வந்து கொஞ்சம் சிந்திச்சு அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறையில பண்ணிருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நடந்திருக்காதுன்னு சொல்றேன்.